தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா ஈரான்ல என்ன ஆசைப்படுறாங்க அமெரிக்கான்னு பார்க்கும்போது ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கறத அவங்களுடைய ஆசையாக இருந்துட்டு இருக்கு. அததான் இஸ்ரேலும் சரி அதே மாதிரி அமெரிக்காவும் சரி வலியுறுத்திட்டே இருக்காங்க. அப்படி ஆட்சி மாற்றம் வந்தா யாரு வருவாங்கன்னு பார்த்தா அங்க இருக்கக்கூடிய ஷாவுடைய வம்சாவளியை சேர்ந்த ரைசா பலாவி அவர்கள் தான் ஆட்சிக்கு வருவாங்கன்னு சொல்லப்படுது. அந்த மனசை கோட் சூட்டை போட்டுட்டு எங்க போனாலும் பாத்தீங்கன்னா பந்தாவா உட்காந்துட்டு எங்க கையில மட்டும் ஈரான் கிடைச்சிச்சுன்னா நான் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுல நல்ல உறவை மேம்படுத்துவேன், இஸ்ரேலோடு நட்பு பாராட்டுவேன், உலகத்திலேயே ஈரானை என்ன பண்ணுவேன், ஒரு முன்னோடியான நாடா கொண்டு வருவேன், அமைதியை கொண்டு வருவேன் இருக்காரு. எதையுமே கொண்டு வர மாட்டாரு. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானை அடமான வச்சிருவாரு, அவ்வளவுதான். அததான் அவர் வித்தியாசமா சொல்லிட்டு இருக்காரு. அந்த மாதிரி கோட் சூட்டை போட்டு எங்க பார்த்தாலும் பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு. இவரை தான் கொண்டு வரணும் அப்படிங்கறத இஸ்ரேலும் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு பார்த்தா அவருடைய ஆசையில ஒரு லோடு மண்ணை வாரி போட்டிருக்காரு ட்ரம்ப்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு ஜெர்மனியை பார்த்து பேசும்போது ஜெர்மனியுடைய பிரைம் மினிஸ்டர் கேக்குறாரு, அந்த ரைசா பலாவி தான் ஆட்சி அமைக்க போறாரா ஈரான்ல கேட்டதுக்கு அதுக்கு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, இல்ல எனக்கு வேற ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு இருக்காரு. வேற ஆப்ஷன் இருக்குது, வேற ஒரு தயாரிப்பு இருக்குன்னா என்ன அர்த்தம்னா இதுவரை இவர் பேரை சொல்லியே என்ன பண்ணிட்டாங்க, உள்நாட்டுக்குள்ள அவங்களை தூண்டி வச்சு உங்களை நாங்க ஆட்சியில் அமர்த்துறோம்னு சொல்லிட்டு தூண்டி விட்டதுக்கு பிறகு அவரும் நிறைய வேலையெல்லாம் பண்ணார். ரைசா பலாவி அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களா இருந்திருப்பாங்களா, அவங்களும் நிறைய வேலையை பண்ணிட்டாங்க. இப்ப எல்லாம் நடந்து வரக்கூடிய நேரத்துல இவங்க கையில ஆட்சியை கொடுக்காம அமெரிக்கா அவங்களுக்கு விருப்பமான கையில ஆட்சியை கொடுக்கறதுக்காக இப்ப முடிவு எடுத்திருக்காங்க. இப்ப இந்த போர் ஒன்னா ஈரான் ஜெயிச்சா ஈரான் ஆசைப்படுற மாதிரி இருக்கலாம், இல்ல அமெரிக்கா ஜெயிச்சா என்ன ஆகும்னா அமெரிக்கா ஆசைப்படுற மாதிரிதான் ஈரான் இருக்கும். அப்படிங்கும் போது பார்த்தா அமெரிக்கா இப்ப யார தேர்ந்தெடுக்குன்னா ரைசா பலாவி கிடையாது, இன்னொரு நபர் அப்படிங்கிறது அதை ரகசியமா வச்சிருக்காங்க. அந்த ரகசியமான நபர் யாரு அப்படிங்கிறது இன்னும் தெரிவிக்காம இருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயமும் இருந்து கொண்டு இருக்கு. இதே மாதிரிதான் வெனிசுலாலையும் என்ன பண்ணாங்கன்னா எல்லா இடத்துலயுமே ஆட்சி மாற்றம் வர்ற வரையும் கலப்பற வரையும் இவங்களை கொண்டு வருவேன் அவங்கள கொண்டு வருவேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கு சாதகமானவங்களை கொண்டு போய் வச்சிருவாங்க. அதுல இந்த குர்திஸ்தான் மேல நமக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. இந்த குர்திஸ்தான் பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டர்ஸாக இருப்பாங்க. எங்க இருப்பாங்கன்னா சிரியாவுடைய பார்டர்ல இருப்பாங்க. பத்தாவதுக்கு அவங்களுக்கும் சிரியாவுக்கும் ஆகாது, அவங்களுக்கும் துருக்கிக்கும் ஆகாது. கரெக்டா இந்த துருக்கி சிரியா அதெல்லாம் பக்கத்துல இருக்கும். அப்ப இந்த குர்திஸ்தான் எங்க இருப்பாங்கன்னு பார்த்தா இந்த துருக்கிக்கும் இல்லாம சிரியாவுக்கும் இல்லாம சிரியாவுடைய பகுதியில தான் இருந்துட்டு இருப்பாங்க, எர்பில் பகுதியில எல்லாம் இருந்துட்டு இருப்பாங்க. ஆனா அமெரிக்காவுடைய சப்போர்ட் அவங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். இப்ப அவங்களுக்குன்னு ஒரு நாடே இல்லாம ஒரு பிரச்சனையாவே இருந்துட்டு இருக்கு. துருக்கியும் அடிக்கிறாங்க, சிரியாவும் அடிக்கிறாங்க, யார்கிட்டயும் ஒட்ட முடியலைங்கிறதுனால அவங்கள கொண்டு போய் ஈரான்குள்ள விட்டுறலாமா அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியாலதான் இப்ப தரைவழி தாக்குதலுக்கு என்ன பண்ணிருக்காங்க, அவங்களை கிளப்பி விட்டுருக்காங்க. அவங்களதான் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி ரெடி பண்ணி வச்சிருக்கிறத தெரிஞ்சுட்டு தான் ஈரானுடைய பிராக்சிஸும் தொடர்ச்சியா அந்த குர்திஸ் மேலேயே சரியான தாக்குதல், அதாவது அவங்களுடைய நிலையங்கள் எங்கெல்லாம் ஆயுதம் சேர்த்து வச்சிருக்காங்களோ அந்த இடத்துல எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, நேத்து நைட்டு, நேத்து பகலு, அதுக்கு முந்தின நாள் நைட்டுன்னு சொல்லிட்டு 4 தடவையாக வெளுவெளுன்னு வெளுத்து வச்சிருக்காங்க. என்னதான் வெளுத்தாலும் அங்கிருந்து தரைப்படை ஈரானுக்குள்ள நுழைய போகுதுன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்களே சொல்றாங்க. அவங்கள தரைப்படை நுழைய வைக்கிறதுக்காக தயார் பண்ணி வச்சிருக்கிறதுனால இப்ப அந்த ஆட்களை கொண்டு போய் உள்ள விடும் போது அந்த ஆட்களை வைத்தே கூட என்ன பண்ணுவாங்க, இவங்க ஈரானை வழி நடத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஆனா அது இறுதியா தான் தெரியும். எதா இருந்தாலுமே ஈரான் வெற்றி பெற்றா அமெரிக்காவுடைய ஆசை ஒண்ணுமே நிறைவேறாது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா இப்போதைக்கு அமெரிக்காவுடைய ஆசை மாறிடுச்சு. தரை வழியாக அனுப்பக்கூடிய குர்திஸ அங்க கொண்டு போய் ஈரான்ல கொஞ்சம் ஸ்டேபிளா வச்சோம்னா அவங்கள வச்சு நம்ம எல்லாம் ஈரானை கண்ட்ரோல் பண்ணிடலாங்க கூடிய ஒரு நினைப்புல இருந்துட்டு இருக்காங்க. அடுத்து விமானங்கள் சம்பந்தமாக என்ன தகவல் வந்திருக்குன்னு பார்த்தா ஈரான் தொடர்ச்சியாக தாக்குதலை மேற்கொண்டதுல இப்போது பாத்தீங்கன்னா இன்னைக்கும் 2க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்திருக்காங்க, MQ-9 ட்ரோன்கள். அது இல்லாம போர் விமானம் F-35 போர் விமானத்தை இன்னைக்கும் சுட்டு வீழ்த்திருக்காங்க. நாம நேத்து முந்தானேத்தே ஒரு 5 விமானங்கள் பக்கமெல்லாம் பார்த்தோம். ஆனா இன்னைக்கும் என்ன பண்ணிருக்காங்க, போர் விமானங்களை சுட்டு வீழ்த்திருக்காங்க. அப்ப ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்தி கொண்டே இருக்காங்க, போர் விமானங்களையும் சுட்டு வீழ்த்தி கொண்டே இருக்காங்க. போர் விமானங்கள்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுடைய வான் தடுப்புகளை வச்செல்லாம் தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதையும் மீறி அவங்க தடுக்கிறாங்க. அப்படிங்கும் போது போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தக்கூடிய அளவுக்கு கூட இவங்கள்ட்ட வான் தடுப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இப்போது தெரிய வருது. சுத்தமா வான் தடுப்புகளே இல்ல, கடற்படையே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அமெரிக்காவும்
இன்னும் இஸ்ரேலுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஊடகத்திலயும் அதே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. போய் பாத்தீங்கன்னா தெரியும், கடற்படை சுத்தமா இல்ல ஈரான்ட்ட. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா வான் பாதுகாப்பே இல்ல, எல்லாமே நாங்க வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டே வந்துருவாங்க. எல்லாத்தையும் இவங்க டெஸ்ட்ராய் பண்ணாங்கன்னா எங்கிருந்து இவங்களுடைய போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்படுது, எங்கிருந்து இவங்களுடைய ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்படுது, எல்லாத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக அவங்களுடைய ரேடாரை வந்து தாக்கியிருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அது எந்த அளவுக்குன்னா வந்து எங்கெங்கெல்லாம் வந்து அந்த மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் ரேடார் வச்சிருக்காங்கன்னு பார்த்து இந்த ரேடார்லயே ஒரு போடு போட்டிருக்காங்க. அந்த ரேடாரை வச்சுதான் தகவலை திரட்டுறாங்க. ஈரான்ல யார் எங்க இருக்கிறா, எந்த இடத்துல வந்து என்னென்ன வேலை நடக்குது அப்படிங்கக்கூடிய விஷயம்லாம் திரட்டியிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ரேடாரை அடிச்சது வந்து ஒரு பெரும் இழப்பு. அதெல்லாம் வந்து லட்சக்கணக்கான காசுகள் வந்து இருக்கும் அவங்களுடைய டாலர் மதிப்பிலேயே. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ரேடாரை வந்து போட்டு தாக்கியிருக்காங்க. குறி வச்சு கரெக்டா தாக்கியிருக்காங்கன்னா அவர்களுக்கு எது எது எந்தெந்த இடத்துல இருக்குதுங்கக்கூடிய தகவல் சீனா மூலமாகவும் கிடைச்சு கொண்டுதான் இருக்கு. அதனால வந்து தகவலை திரட்டி அதையும் அடிக்கிறாங்கன்னா இவங்கள்ட்ட ஆயுதங்களும் இல்லாமல் இல்ல, பாதுகாப்பு வான் பாதுகாப்பு இல்லாமலும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு வரையும் கூட பாத்தீங்கன்னா ஈரான் விட்டு கொடுக்காம அடிக்கிறாங்க. அதே சமயத்துல அவங்களுக்கு ஏதாவது நஷ்டம் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா வந்து ஈரான்ல நிறைய நஷ்டம் இருக்கு. ஏன் நஷ்டம் இருக்குன்னு பார்க்கும்போது பொது சொத்துகளாக இருக்கக்கூடியது, பொது சொத்துக்கள்னா இந்த மாதிரி பில்டிங், அரசு பில்டிங்கு, IRGC பில்டிங்கு, அந்த மாதிரி வந்து குறி வச்சு என்ன பண்றாங்க, இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குறாங்க. வீடியோ ப்ரூஃபோட வெளியிடுறாங்க. ஏன் வந்து விடுறாங்கன்னு பார்க்கும்போது அவங்கள்ட்ட ஃபெசிலிட்டி இருக்குது. அதனால அவங்க எப்ப தாக்குனாலுமே வந்து இந்த மாதிரியான மேல இருந்து ட்ரோன் ஷாட் பண்ணும் போதே அவங்க வீடியோலாம் கேப்சர் பண்ணி தான் விடுவாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது ஈரான்ல வந்து அரசு கட்டடங்கள் எல்லாத்தையுமே அழிக்கிறது மாதிரியும், இன்னும் வந்து எங்க இப்படி காசால பண்ணாங்களா அந்த மாதிரி அரசு கட்டிடத்தை அழிக்கிற மாதிரியும், அதே மாதிரி பொதுமக்கள் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 41 ஸ்டேட் இருக்குன்னா 34 ஸ்டேட்ல தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் என்னத்த சொல்றது, எல்லா பக்கமுமே தான் அடிச்சிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் உயிரிழப்புகள் இருக்கு. கிட்டத்தட்ட 1000 பேர் வந்து இறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா பில்டிங்குகள் வந்து அழிக்கப்படுது. அந்த மாதிரி பார்க்கும்போது ஈரான்ல இஸ்ரேலை விட அதிகமான இழப்புகள் இருக்கு. அதே சமயத்துல இஸ்ரேல்ல இருக்கானா இஸ்ரேலும் காசா மாதிரி ஆயிட்டு இருக்கு, குட்டி காசா மாதிரி ஆயிட்டு இருக்குன்னு தான் சொன்னோம். டெல்லவியூ பகுதியிலேயே வந்து அடிபட்டு இருக்கு. அது இல்லாம பீர்ஷேபா வந்து நேத்தே பார்த்தா நிலை குலைஞ்சு போய் கிடந்துச்சு. ஐஃபா பகுதி, இந்த மாதிரியான முக்கியமான பகுதிகள் எல்லாம் குறி வச்சு இஸ்ரேல் மேலையும் வெளிவெளின்னு வெளுத்து விட்டுருக்காங்க. இன்னைக்குதான் அங்கிருந்து என்ன பண்றாங்கன்னா பொதுமக்கள் இறந்திருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவலை வெளியிட்டு இருக்காங்க. என்னடா இது அதிசயமா இருக்குது, பொதுமக்கள் இறந்ததை வாயால சொல்றாங்கன்னு பார்த்தா வேற எதுவும் இல்ல. இவங்க போர் செய்யறத நியாயப்படுத்துறதுக்காகவே இஸ்ரேல் இப்பதான் வந்து பொதுமக்கள் இறந்த தகவல் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் வந்து சொன்னா மட்டும்தான் இவங்களும் இறப்பை தழுவுறாங்க, அதனாலதான் வந்து இவங்க பதிலுக்கு அடிக்கிறாங்கன்னு மத்தவங்க நினைச்சுப்பாங்க. அதுக்காக வந்து என்ன பண்றாங்கன்னா இவங்களுடைய பொதுமக்கள் இழக்கிறது இப்பதான் வந்து என்ன பண்றாங்க, கொஞ்சம் வந்து நியூஸ்க்கு எல்லாம் வந்து குடுக்குறாங்க. சரி எடுத்துக்கோங்க, போட்டோ எடுத்துக்கோங்க, வீடியோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அங்கேயும் அதிகமான இழப்புகள் இருக்கு. எல்லாருமே வான் தடுப்புகளை வச்சுக்கிட்டு தான் அடி வாங்கிட்டு இருக்காங்க. என்ன ஈரான் கொஞ்சம் எச்சா அடி வாங்குறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தா பகல் நேரத்துல வான் தடுப்புகளை வந்து அவங்க பயன்படுத்துறது கிடையாது. பகல் நேரத்துல பண்ணும் போது என்ன பிரச்சனை வரும்னு பாத்தீங்கன்னா போர் விமானங்கள் மூலமாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் உள்ள நுழைறாங்க. போர் விமானங்கள் வச்சு வந்து அதுவும் 200 விமானங்கள், ஏதோ ஒரு நேரத்துல 5-10 நுழைஞ்சா பரவாயில்ல, 200 விமானத்தோட உள்ள நுழைஞ்சா கண்டிப்பா வந்து பார்த்தா தடுக்கவே முடியாது. அதனால ஈரான்ல பல இடங்கள்ல வந்து அழிவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்குது. ஆனா ஈரானும் போர் விமானத்தையும் தாக்கியிருக்காங்க, அது இல்லாம ட்ரோன்களையும் தாக்கியிருக்காங்க, ரேடார் சிஸ்டங்களையும் தாக்கியிருக்காங்க. அவங்களும் ஃபுல் ஃபார்ம்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. ரைசா பலாவி அடுத்து வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கறதும் ட்ரம்பின் வாயிலாகவே தெரிந்து கொள்ள முடியுது. இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல். நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்கோம். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ரமலானுக்கான மெம்பர்ஷிப் இருக்குது. ஒரு ஹதியாவாக அதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க.